ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசனில் வந்து மைக் ஆஃப் பண்ணிவிட்டு கமருதீனும் பார்வதியும் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து பிக் பாஸ் அவர்கள் கண்டுபிடிச்சி எப்போ தாண்டா கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. பால் முட்டை அதெல்லாம் எடுத்து உள்ளார ஷோரூம்லேயே நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்களும் சண்டை போடுவாங்களே, ஏன் இன்னும் அந்த சண்டை போடலை திட்டலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ் அதுக்குண்டான வாய்ப்பு இப்போ வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த சீனெல்லாம் இப்போ தான் நடக்குது. எல்லாருமே வந்து பனிஷ்மெண்ட் மேலே பனிஷ்மெண்ட்டாக வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் தராங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அவங்க தரப்புலையும் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டா பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது மட்டும் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறீங்க, குசுகுசுன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இனிமேல் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, ஏன்னா இதை பண்ணக்கூடாதுல்ல, உங்களால் வந்து நாங்களும் பாதிப்படைகிறோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லும்போது பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கோவம் வருது. இவங்க பண்ண விஷயத்தில் நமக்கு தயா கோவம் வரணும், இவங்களுக்கு என்னையா கோவம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு தோணும். பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறாங்களா இல்லை கண்டிப்பாக மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுகிறாங்களா அப்படின்னு. ஒருவேளை மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுனாங்கன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையை மாறத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.